கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே மீண்டுமாய் சிலுவைநாதராம் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லெந்து கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து காலத்தை முடித்து ஒரு பரிசுத்த வாரத்திற்குள் நம்ம இவ்வளவு நாளும் ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்த நீங்களும் நானும் அந்த மோசே மூலம் மோசே ஐயா சொல்றாரு, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வாரத்தோட கடைசி நாள் கூட 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். வார்த்தையின்படி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குற ஒரு வாரம் இது. வருகிற சண்டே வெற்றியின் பவனி, மண்டே டு வெனஸ்டே ஹோலி வீக், இது மெயின்லைன் திருச்சபையில் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு 2000 பேர் வர திருச்சபையில் ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு கன்வென்ஷன், 3 நாள் மீட்டிங். எனக்கு ஒரு நாளைக்கு 2 மீட்டிங் இருக்குது. நம்முடைய அருள்சந்திரன் கூட பெங்களூர் போகிறாராம். இப்போ சொன்னாங்க, நம்ம பரிசுத்தப்படுத்திட்டு ஆண்டோடு இணைந்து கொள்வது வியாழன். ஒருவர்களும் அன்பாக கூறுங்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த அன்பு கூறிட்டு தான் சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் அந்த வார்த்தைக்கு நம்ம பிரசங்கிக்க போகிறோம். அடுத்து இயேசுவின் வெற்றி, அந்த உயிரோடு எழுந்த திருநாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வாரத்தில் நாம் எப்படி ஆண்டவரோடு இணைந்து கொள்வது? அந்த நோட்டீஸில் அழமாக என்னை அழைத்த அந்த வால் போஸ்டில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஒரு தந்தரளி. எவ்வளோ அன்பு? 1.5 கிலோவா 2.5 கிலோவா எவ்வளவாய்? அது நம்ம எவ்வளோன்னு இன்னும் அது கால்குலேட்டாக பண்ணுவோம். அவருடைய அன்பு கால்குலேட் பண்ண முடியாத அன்பு. அவரை விசுவாசிக்கிறேனோ, நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? ஒரு ஜெனியன் நல்ல மனிதர், கம்பன் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர், அந்த கம்பனில் வாட்ச்மேன், அடுத்து அந்த டைமில் அந்த கம்பனில் டைம் கீப்பர். அவர் தான் அந்த சைரன் அடிப்பார். 9 மணி சாஃபாக சைரன் அடிச்சிடும். 1 செகண்ட் கூட லேட் ஆகாது, 1 செகண்ட் கூட முன்னால் அடிக்க மாட்டார். யாராவது முதல்லாம் டீ வாங்கி கொடுத்துட்டு 2 நிமிஷம் லேட் ஆடினாலும் அடிக்க மாட்டார். டீயை வாங்கி குடிச்சுக்கிடுவார், ஆனால் அவர் டைமுக்கு அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜெனியன். அவர் இப்படி வர்றப்போ ஒரு கடை, ஒரு வாட்ச் கடை, ஒரு பிஆர்என் சென்ஸ், மவுண்ட் ரோடில் பிஆர்என் சென்ஸ் தான் வாட்ச் கடையில் பெரிய கடை. வெள்ளைக்காரங்க ஆரம்பித்தது. இன்றைக்கி பிராமண நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. வெள்ளைக்காரன் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரொம்ப வேலை கரெக்டாக இருக்கும், நம்பிக்கைக்குரிய ஒரு கடை. அப்படி வர்றப்போ ஒரு மவுண்ட் ரோடில் அந்த கடைக்கு முன்னாலும் தன் வாட்சை சரி பண்ணி கொள்வாராம். தினமும் டைமுக்கு அடிக்கணும். தினமும் அப்படி நின்று பார்த்து வாட்சை சரி பண்ணிவிட்டு போய் டைமுக்கு அடிக்கிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு டைமுக்கு அடிக்க வாட்சை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஓனர் பல நாள் வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணிவிட்டு, என்னப்பா தினமும் எங்கள் கடையை பார்த்து நிற்கிற, கோயிலுக்கு முன்னால் தானடா எல்லோரும் நின்று காதை பிடிச்சி கீழே குடிவாங்க, சர்ச்சுக்கு முன்னால் தானே ஆண்டவரை தொழுது கொள்வாங்க, நீ எங்கள் கடைக்கு முன்னால் தினமும் இப்படி நிற்கிறீ, எதுக்குன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லை சார், நான் அந்த கம்மலில் வாட்ச்மேனாக இருக்கேன், டைம் கீப்பர். எங்கள் கம்மலில் சைரன் அடிக்கணும், நீங்கள் வாட்ச் கடை வச்சுருக்கீங்க, அதனால் வாட்ச் கடையோட டைமை பார்த்து கரெக்டாக டைம் செட் பண்ணிவிட்டு போகிறேன். என்னால் அடப்பாவி, நீ சைரன் அடிக்க பார்த்தானே நானும் டைம் சரி பண்ணுறேன்னாராம். பொதுவாக நாம் மற்றவங்களை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். எப்படின்னா, இப்போது திருவள்ளூரில் பெரிய ஹோட்டலு பெரம்பூர் சீனிவாசா, ஒருத்தர் அங்கே ஆனியன் ரவா சாப்பிட்டா நம்ம ஆனியன் ரவா சொல்கிறோம், ஒருத்தர் பூரி சாப்பிட்டா நம்ம பூரி சொல்கிறோம். சீக்கிரமாக போகணும், அந்த டைமை பார்த்து. அது நேரம் போக்குறவங்க அந்த ஏசியில் உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறவங்க ஓட்டுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே போகிற ஸ்பீடில் சீக்கிரம் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக யார் எதை சாப்பிட்டுட்டே செலக்ட் பண்ணி சொல்கிறோம். அடுத்தவனை பார்த்து இவங்க இப்படி சட்டை போட்டிருக்காங்க, நம்மளும் இப்படி சட்டை போடணும். ஒருத்தர் கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுருந்தான், கிழிஞ்சு போச்சு. இப்போ நிறைய பேர் கிழிச்சு போய் விட்ருக்கான். எதுக்குடா கிழிஞ்ச பேட்டை போட்டுக்கோ, உங்கள் அப்பா வாங்கி கொடுக்கலையான்னு கேட்டால், இல்லை அங்கிள் அது மாடலே கிழிச்சதான் மாடலுங்கிறான். இங்கே கிழிச்சிருக்கான், இங்கே கிழிச்சிருக்கான், இங்கே கிழிச்சிருக்கான். பொம்பளை பிள்ளையை இப்படி கூட கிழிச்சு கையிலெல்லாம் கிழிச்சு விடுது. அதுதான் ஒருத்தன் ஜெயிலுக்கே போயிட்டான். அப்போ
அந்த கிழிச்சு விட்ட போய் தான் ஒருத்தர் ஜெயிலுக்கே போயிட்டான்னு எங்கள் பாஸ்டர் முன்னால் உட்காந்துருக்காரு. இவர் ஒரு வில்லியம் பாஸ்டர் அவர் சொல்கிறார், அண்ணன் அவன் கிழிச்சு விட்டது தானே, அவனே கிழிஞ்சு போனாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்மை வழிநடத்துவதற்கு நம்முடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வேதம் அழகா யோவான் 3:16 சொல்கிறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். நம்ம யாரை ஃபெய்த், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை யார்கிட்ட இருக்கு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி 1 யோவான்ல சொல்றார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறதுனால் நம்ம ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் ஏசாயா 24 கொடுமையான சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். கொடுமையான மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்க அந்த பூண்டி ஏரி நிறைஞ்சி தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த எவ்வளோ பெரிய அந்த ஓப்பன் தண்ணி போகிற இடம் பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். பூண்டி ஏரி அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோனா அவ்வளோ பெரிய கெயிட்டு, எந்த டேம்லேயும் அவ்வளோ பெரிய கெயிட் இல்லை. ஓவர்ஃப்ளோ போகிற கெயிட்டு அவ்வளோ பெரிய கெயிட்டை திறந்து வந்து அதை மோதி அடித்தாலும் நீர் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வுன்னு சொல்கிறார். எப்படி ஏழைகளுக்கு பலனா? கடந்த நாட்களில் நாசரேத் பக்கத்தில், நாசரேத்னா எருசலேமில் இருக்க நாசரேத் இல்லை, தூத்துக்குடி இருக்க நாசரேத், அதுக்கு பக்கத்தில் மெஞ்ஞானபுரம், ஜான் தாமஸ் ஆயர் பணி செய்த இடம். அதில் ஒரு ஜட்ஜி அம்மா இருக்காங்க, 40 வயசு. போன வருஷம் வெள்ளம், 1.5 நாள் மழைன்னா அதே மாதிரி மழை ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் தான் பெஞ்சுதான். பைப்பை திறந்து விட்டால் தண்ணி எப்படி ஊற்றுமோ அதே மாதிரி வேகமாக ஃபுஸ்ஸுன்னு மழை அடிக்குது. எங்கே பார்த்தாலும் குளங்கள் ஃபுல்லாகி குளத்தை வெட்டி விட்டுட்டான், ஊருக்கு ஃபுல்லாகிட்டு. அதில் ஒரு ஐஎம்எஸ் மிஸ்டரி அம்மா 2 பிள்ளையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடாத, அந்த பகுதியில் தண்ணி வந்துருச்சு, ஐஎம்எஸ்க்கு துட்டு கொடுக்குறவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள நாங்கள் காப்பாற்றிட்டு உன்னை வந்துடும், இங்கே இருன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அங்கே போயிட்டான். வெளியே பூட்டிட்டு இந்த பிள்ளைங்க வெளியே வருவாங்கன்னு வெளியே பூட்டிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. போய் 1/2 மணி நேரத்தில் தண்ணி வந்து வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிள்ளைங்கள் கட்டில் உட்காந்துருக்கு. அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு ஜட்ஜி, நீதியின் அரசர், ஒரு லேடி, 35 வயது, தங்கமான ஒரு அம்மா, பேர் தெரியல, மறந்துட்டேன். அந்த அம்மா யார் வீட்டில் முடியாதவங்களும் காப்பாற்றுறப்போ தூரமாக அந்த மிஷினரி வீடு பூட்டி இருக்குது வெளியே. அப்போ மிஷினரி வீட்டில் யாரும் இல்லை போலுக்கு, பாதி வீடு தண்ணி வந்துருச்சு, உள்ள கட்லுக்கு அளவு தண்ணி வந்துட்டு, யாரும் இல்லை போலுக்கு. பரவாயில்ல, மிஷினரி அம்மா வெளியே போயிடுச்சு, ப்ரமோஷன் மிஷினரி ஐஎம்எஸ்ல இருந்தால் பொண்ணு வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா விட்டுட்டாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அந்த அம்மா, அந்த ஜட்ஜி அம்மா போகிறப்ப அந்த அம்மாவுக்கு தொட அளவு தண்ணி வந்துருச்சா, என்னுடைய ஹைட்டு அந்த அம்மா. இருந்தாலும் அந்த அம்மா விடலை, 2 ஜென்ஸ் அனுப்பி உள்ளே போய் பார்த்துருவானா, வீடு வெளியே பூட்டியிருக்க மேடம்ங்கிறாங்க. திறந்து பாருன்னு திறந்தா உள்ள 2 பிள்ளைகள் கட்டில் உட்காந்துருக்கு. இன்னும் 3 அடி தான் தண்ணி வரணும், அதுக்கு மேலே தண்ணி இன்னும் 4 அடி வரும். அந்த பிள்ளைகள் வெளியே வர முடியாது. அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் ஆண்டு கூர்ந்தார். நீங்கள் நம்மை படைத்த ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய உருவானர் மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மை உருவாக்கின தகப்பன் மேலே இருக்காது. நம்மை ஆட்சி செல்லும் ஆட்சியாளர்கள் மேலே இருக்க நம்பிக்கை, நமக்கு வழிநடத்தும் ஆண்டோர் மேலே நம்பிக்கை இருக்காது. நம்மைக்கு நோய்களுக்கு குணமாக்கும் டாக்டருக்கு மேலே இருக்க நம்பிக்கை, நம்முடைய கேஸை கோர்ட்டில் தீர்த்து விடுதலை வாங்கி கொடுக்கும் அந்த லாயர் மேலே இருக்க நம்பிக்கை நம்ம கடவுள்கிட்ட இருக்காது. நம்ம எப்போ ஆண்டவரை முழுமா நம்புகிறோமோ, வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. நம்ம கடவுள்கிட்ட எப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிறோம்? இந்த யோவான் 3:16 வாசிக்கு முன்ன என்னாகமம் 21 டச் பண்ணணும். அதை வாசித்தா தான் இதனுடைய அர்த்தம். அதை சொன்ன பிறகு தான் அதை சொல்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்?
ஒரு லேம்ப், ஒரு ஆடும் ஒரு பன்னியும் ரொம்ப ஃப்ரெண்டு. ரெண்டு ரொம்ப 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 ஃப்ரெண்டு. எங்கள் பெரியப்பாவும் ஒரு அசுத்தாவியும் ரொம்ப ஃப்ரெண்டு. அது வந்து வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கும் அவர் கூட. மாலை நேரத்தில் ஒரு ஆவி லேடி மாதிரி இருக்கும். அந்த ஆவி எப்படி இருக்குன்னு அவரும் சொல்லுவார்னா, எங்கள் சித்தி எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி ஒருத்தரை சொல்லிவிட்டு இதே மாதிரி இருக்கும், இவங்க டைப்பில் இருக்கும். அவருடைய ஒய்ஃபுடைய தங்கச்சி தான் எங்கள் அம்மா. அவங்களுக்கு 3 தங்கச்சி. அவங்ககிட்டலாம் காட்டுவார் அந்த ஆவியை. அவங்களாம் கண்ணில் பார்ப்பாங்களா அந்த ஆவியை. அவள் கூட கட்டில் உட்காந்து பேசுவான். ஆனால் மோசமானவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அது நல்லதில்லை. அது எப்போவுமே நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த பன்னிக்கும் ஆட்டுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆட்டோட அம்மா சொல்லுது, வேணாண்டா அங்கே போவாத. அம்மா அதெல்லாம் இல்லை, அது வழி வேறு என் வழி வேறு, நண்பர்கள் அவ்வளோதான், அது நண்பர்கள் அவ்வளோதான், அது வேறு என் வழி வேறு. ஒரு நாள் அந்த பன்னி அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு சாக்கடை வந்துச்சு. சாக்கடையை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ரொம்ப சந்தோஷம்னா பன்னி பொட்டுன்னு சாக்கடைகளை குதிச்சிருச்சு. இந்த ஆடும் குதிச்சிருச்சு. ஆடும் குதித்த உடனே ஆடோட கொம்பு மட்டும் கொஞ்சம் உயரம், பன்னிக்கு கொம்பு கிடையாது. அந்த கொம்பில் மட்டும் சாக்கடைப்படலை. அந்த ஆடு பெருமைப்பட்டுக்குச்சு. என்ன பெருமைப்பட்டுச்சுன்னா, நம்ம கொம்பில் என்ன இல்லை, சாக்கடை இல்லை. இதே தான் நாம் ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிற நீங்கள் நானும் உலக பிரகாரமான மக்களோடு உறவு வைக்கிறப்போ உலகத்துடைய கெட்ட பழக்கங்கள் நம்மகிட்ட வந்துருச்சு. அது பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும். நண்பர்களோடு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெக்கு, பிறகு வருஷத்தில் 2 தடவை, பிறகு வருஷத்தில் மாதத்தில் 1 தடவை, பிறகு வாரத்தில் 1 தடவை, பிறகு டெய்லி ஈவினிங் மட்டும், பிறகு காலையில் எழுந்திருக்கிறப்பவே அது இருந்தால் தான் நம்மளால் முடியுது. ஒரு மனிதன் குடியினால் கஷ்டப்பட்டு அவரை கொண்டே இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். ஒரு பாஸ்டருடைய மருமகன், நல்ல ஒரு தீவிரமான பாஸ்டருடைய மருமகன், நல்ல குடியாரன். அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ குடிக்க முடியல. உடம்புல எலும்பு உடஞ்சிட்டு, தொடையில் எலும்பு உடஞ்சி தொங்குது. டாக்டர் சொல்கிறாங்க, இவனுக்கு போதை இருக்குது, உடம்புல சத்து இருக்குல்ல, ஒரு மாதம் கழித்து தான் அவனுக்கு ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனால் குடித்து ஆப்ரேட் பண்ண முடியாதுங்கிறாங்க. அவனால குடியில் மென்டல் அப்செட் ஆகிடுச்சான். கை காலை 2 பக்கமும் கெட்டி வச்சுருக்காங்களாம். கண்ணை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் உலக பிரகாரமான தீய பழக்கங்கள். இப்போ என்ன சொல்கிறான், இந்த கடவுளுக்கு என் மேலே கண் இல்லை, இந்த கடவுளுக்கு என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கடவுளை என்னை காப்பாற்றலை. இப்போ யாரை குறை சொல்கிறான்? இதுதான் என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அந்த மக்களுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வாழ்வை கொடுக்கிறார். கானானியருக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கானானியர் வர்றாங்க. அந்த கானானியத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார். அவன் பெருத்த ஜனக்கூட்டமாய் வரான். கானானியன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் கானானிய பெண், உபாகம் 7ஆம் அதிகாரம் நமக்கு விரோதமான மக்கள் கானானியர். அந்த மக்களுக்கு விரோதமாய் அந்த கானானியர் வர்றப்ப அந்த மக்கள் காலப்பாந்துள்ளார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. என்னாகும் 21:2 காற்றுதலாடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரை நோக்கி கூடுறப்போ என்னாகும் 21 அவங்க சத்தத்தை கேட்கும். ஹியர் த வாய்ஸ், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். அந்த மக்கள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குது. அந்த மக்கள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குது. அந்த மக்களுக்கு ஓர்மா அந்த இடத்துல ஒரு பேர், அந்த இடத்த புது பேர் சூட்டிடுறாங்க, வீர ராகவபுரம். மிஷனரிகள் வந்து இதை முற்றுகையிட்டதால் வீரமான இடம், இது ஜெயித்த இடம். ஐயா அருமையாக அவர் சொன்னார், இங்கே முன்ன எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, சர்ச்சில் இருந்த பாலிடிக்ஸை சொன்னாரா, ஊரில் இருந்த பாலிடிக்ஸை சொன்னாரா எனக்கு தெரியல. அவங்க மொத்தம் நாங்கள் பாடி பஜனை பாடி வர்றப்போ எங்களை நிப்பாட்டிட்டாங்க. யார் நிப்பாட்டினா, ஊர் மக்களா சர்ச்சி மக்களா, நான் அது கேட்க விரும்பலை. அவ்வளோ மோசமான இடத்துல இன்னைக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இவ்வளோ பெரிதான ஒரு மீட்டிங் நடத்துக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சால் வெற்றியின் ஆண்டவர். அதுதான் வீரமுள்ள ஆண்டவர். அப்படித்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்து நடக்கிறப்பவே உணவு இல்லை, தண்ணி இல்லை, நோ ஃபுட் நோ வாட்டர், மனசோர்வு. இப்படி கடந்து வந்தோம். 1978 எனக்கு 2 ட்ரௌசர் தான், சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, சரியான உணவு இல்லை. இன்றைக்கி 45-50 வருஷம் கழித்து நிறையா ட்ரெஸ் இருக்குது, நிறையா உணவு இருக்குது. இன்றைக்கி சாப்பிட முடியல.
வந்தோடனே நல்ல வடை கொடுத்தாங்க, சூப்பர் டீ கொடுத்தாங்க, நல்ல சக்கரை போட்டிருந்தாங்க. எங்கள் பாஸ்டர் நானும் டேஸ்ட் பண்ணி குடித்தோம். காஞ்ச மாடு கம்பல் உணர்ந்த மாதிரி. நாக்கு ஏற்கனவே செத்து போயிருக்கா. அது இவர் எங்கள் தலைவர் வேணான்ட்டார். தோத்துறோம் வேண்டாம் சக்கரை போட்டு. நம்மளால் என்ன பண்ண முடியல, வேண்டான்னு ஒதுக்கி வைக்க முடியல. இதுதான் மனிதன். அதான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, என்னப்பா அந்த கடவுள் சோறு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, என்ன கடவுள் திட்டுறாங்க மோசையும் ஆண்டவரையும். ஆண்டவருக்கு ஜஸ்ட்டு கோவம் வந்துடுது. அதுதான் இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் அற்பகாலம் உண்ட கோபம். நோவா காலத்தில் எனக்கு கோபம் வந்தது, அதனால வெள்ளங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் படுறப்போ மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். அடுத்து சொல்றார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் பணமும் இல்லை விலையும் இல்லை. இந்த 1, 2, 3 வசனங்களை பார்க்குறப்போ அவ்வளவு டெரிஃபுல்லாக, இப்போ தான் கொண்டாத்துக்கு முன்னே அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ அவ்வளவு டெரிஃபுல்லாக இருக்குது அந்த வசனம். ஓ தாகமாய், உனக்கு என்ன தாகமோ, உனக்கு என்ன பிரச்சனையோ. ஒரு சகோதரர் மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சோன்னு என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தார். ஐயா எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தாகம், அதுதான் டேஸ்டி, அதுதான் அங்கிரி. நீங்கள் அப்பம் இல்லாதற்கு ஏன் கவலைப்படுறீங்க? திருப்தி செய்யாத பொருளுக்கு ஏன் படுப்பீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் செவியை சாய்த்து, 3வது வசனத்தை சொல்றார், உங்கள் செவியை சாய்த்து அவரை நோக்கி கேளுங்கள். அடுத்து சொல்றார் அந்த 5ஆம் வசனத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் எப்போ அவரை பார்க்க முடியுமோ அப்போ தேடுங்க. அப்படிதான் இந்த மக்கள் திட்டின உடனே அங்கே கடவுளுக்கு கோவம் வந்துட்டு, கோவம் வந்தோடனே சர்பத்தை அனுப்புகிறாரு. கொள்ளிவாய் சர்பம் ஜெட் மாதிரி இருக்கும், ஜெட் மாதிரி தான் வரும். அது இப்படி நெளியாது, அது வர்றதே இப்படி ஜெட் மாதிரி தான் வரும் ஸ்பீடு. அது காலில் கடிக்காது, விழாவில் தான் கடிக்கும்னு சொல்கிறாங்க. மூணாரில் ஃபீல்டு ஆஃபீஸர், அந்த டிஎல்ஐ தோட்ட ஃபீல்டு ஆஃபீஸர் சொல்கிறார், ஸ்பீடாக வருமா, அப்படி ஜம்ப் பண்ணி இந்த விழாவில் தான் அடிக்குமா. அடித்து அடுத்த ஸ்பீடு, அது கொத்தி கடித்து அடுத்த ஸ்பீடு மனுஷன் செத்துருவானா, அடுத்த செகண்டில் செத்துருவான். அவ்வளோ ஸ்பீடாக அந்த பாய்சன் அவ்வளோ வல்லமாக உள்ளதான் அந்த ஜீப்ராவுடைய பாய்சன். புட்டு 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 செத்துக்கிட்டே இருக்கிறான், கொரோனா மாதிரி. 1910 காலரா வியாதி மாதிரி, கொள்ளை வியாதி மாதிரி. உடனே அந்த மக்கள் மோசைகிட்ட சாகாதான் ஓடி வர்றான். மோசை ஐயாவை பார்க்குறான். ஐயா, மோசை உடனே குடு குடு குடுன்னு கடவுள்கிட்ட ஓடுறாரு. அப்பா, அவர் உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு சர்ப்ப மாதிரி ஒன்று செஞ்சு மேலே மாற்றுறாங்க, ஒரு பாம்பு மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு மேலே மாற்று, கடித்த உடனே பார்த்துடணும். ஒரு வைத்தியனை கூப்பிட்டு இலை கொடு, தண்ணி கொடுன்னா லேட் ஆகுமா. ஆண்டோடைய வைத்தியம் பாருங்க, அது எப்போ கடிச்சு அடுத்த ஸ்பீடு. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ஞாபகம் மறக்குதுரா என்ன, எனக்கு ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னால். அவர் சொன்னார், ஞாபகம் மறக்குதா, மின்னல் வந்தோன்னா பச்சைலை எங்கே இருக்கு பாருன்னார். பச்சையிலேருந்து மருந்து வரல, அது ஒரு மெமரி பவருக்காக எனக்கு சொன்னார். அதே மாதிரி அந்த பாம்பு கடித்த உடனே அவங்க அப்படி திரும்பி பார்த்த உடனே எவெல்லாம் பாம்பு கடிச்சா ஆனால் அவன் விடுதலை கிடைச்சிது. அதுதான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த சர்ப்பம் சுற்றுற மாதிரி, பாம்பு சுற்றுற மாதிரி சுற்றி எல்லா ஹாஸ்பிட்டலையும் வச்சுருப்பாங்க. அது இந்த உலகத்துடைய பொது சின்னமாய் மாறிட்டு அப்படி தேடுறப்ப தான், அப்படி எப்படி அந்த மக்கள் சர்ப்பம் கிடைச்சிறப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ, அதே மாதிரி தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில். எப்படின்னா நான் செஞ்சது தப்பு, மோசைக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக பேசுனது தப்புன்னு நினச்சி அவன் பார்க்குறான். அதுதான் அந்த 55 6 7 துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்ம எப்போ திரும்புகிறோமோ, இப்போ நீங்கள் ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம், இப்போ ஒரு கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், இப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கலாம், ஒரு அமைதி இல்லாத வாழ்வில் வந்திருக்கலாம். அப்பொழுதே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நேற்று ஒரு வயதான ஒரு நார்த் இந்தியன், குஜராத் காந்தி தெருவுக்கு பக்கத்து தெரு ஒரு வீடு, அவங்க சொந்தக்காரங்க, எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறார்.
ஒரே பையன், கிராண்டாக மேரேஜ் பண்ணார். மருமகா சரியாக சோறு போடலை. சோறு போடாமல் கொஞ்சம் வியாதி. ஒரு 3 மாதம் நான் ரொம்ப அழுதார். ஒரே பையன்தான் சார். அந்த பையன் பார்க்குறான், மருமகா சோறு போடலை சார், கவனிக்க மாட்டேது சார். ஊருக்கு போயிடலான்னு பார்க்குறேன், குஜராத் போயிடலான்னு பார்க்குறேன், போர்பந்தருக்கு போயிடலான்னு பார்க்குறேன். அங்கே போனாலும் எனக்கு யாருமே இல்லை. ஒரே பையன், மகன் ரொம்ப கவனிக்கிறான், மகா கவனிக்கல. இருந்தாலும் மகன் மருமகிட்ட மனைவிட்ட மிஞ்சி பேச முடியலன்னு சொன்னார். ரொம்ப நாள் கழித்து நேற்றோ முந்தா நாளும் என்னை பார்க்க வந்தார். என்னங்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்களேன்னு, நல்லா இருக்கீங்களேன்னு கேட்டேன். மருமகா கவனிக்குதா விட்டுறதான்னு கேட்டேன். நல்லா கவனிக்குது சார் பண்ணார். எப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், நீ உன் மாமனாரை கவனிக்கலைன்னா என்னையும் உங்கள் அண்ணன் கவனிக்க மாட்டான். நீ மாமனாருக்கு சோறு கொடுக்கலன்னா எனக்கு உங்கள் அண்ணன் சோறு கொடுக்க மாட்டான். நாங்கள் அனாதையாக தான் ரோட்டில் இருக்கணும் குஜராத்தில். அதனால் மாமனார் ஒழுங்காக சோறு போடுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு என் மருமகன் நீ ரொம்ப நல்லா கவனிக்கிறா சார், இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னேன். இதுதான் துன்மார்க்கன். அதே அடுத்து சொன்னாங்களாம், நாளைக்கு உங்கள் மாமனார் மாதிரி உனக்கு வயசாகிறப்போ உன்னுடைய பிள்ளைகள் உன்னை கவனிக்காது, நீ ரோட்டில் தான் நிற்பன்னு சொன்னாங்களாம். ஒருவேளை நீ மருமகளாக இருக்கலாம், மாமியாரை கவனிக்கலாம், உனக்கு பின்னால் அந்த நிலைமை தான். நீ மாமியாராக இருக்கலாம், உன் மருமகளை மகனோடு வாழ விடலைன்னா உன் மகளுக்கு அதே நிலைமை தான். வாழ்க்கையில் என் கண் கூட எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். ஒருத்தர் அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாமல் தான் கொண்டு போய் கொடுப்பார், ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அடிச்சு விடுவார். ஆனால் இன்றைக்கி அதே நிலைமை அந்த அம்மாவுக்கு இருக்குது, ரோட்டில் தான் இருக்குது. மாமியார் செத்து போச்சு, கணவர் செத்து போனார், இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லை. ஒருவேளை துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு கத்தடத்தில் திரும்பணும். இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயங்கள். ஒருவேளை கடன் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப கொடுக்கலாம், உங்கள்கிட்ட வாங்கின கடனை யாரும் தர மாட்டாங்க. கடன் உங்களால் கொடுக்க முடியாட்டாலும் நீங்கள் சொல்கிற தன்மை பதில் ஜெபம் நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தரும். ஆண்டவர் நீங்கள் மன்னிக்கலாம், உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நம்ம மன்னிக்கிறப்போ அப்போ தான் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறுகிற ஆண்டவர். எனக்கு வேலை இல்லை, கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு வியாதி, கண்ணீர், எனக்கு விடுதலை இல்லை, கண்ணீரோடு இருக்கிறேன், எனக்கு யார் ஆதரவு, எனக்கு யார் விடுதலை தன்னு நீங்கள் ஏக்கத்தோடு நிற்கிறப்போ அந்த விடுதலை மத்தியில் ஏசாயா 21 அதிகாரத்தை அந்த மக்கள் நோக்கி கூப்பிடுறாங்க. ஏசாயா 54, இம்மைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறுதலாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதை போன்னு சொல்லிட்டு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே உங்கள் செவியை சாய்த்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு விசை கூட எழுந்து நின்று, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒரு விடுதலை தாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, எங்களுக்கு அற்புதத்தை தாங்க தகப்பனை. இந்த எழுப்புதல் கூட்டத்தில் தகப்பனே, இந்த மனமாற்றத்திற்கான இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் தகப்பனே, உம்முடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும், உம்முடைய இறக்கம் எங்களோடு வரட்டும். 2 நாட்கள் கூட்டத்தில் முதல் நாள் நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க. நாளைக்கு சாட்சி சொல்லணுமப்பா, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தோம், நாங்கள் சாட்சி சொல்லணும் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உம்முடைய இறக்க எங்களுக்கு தாங்க, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், கல்லாவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், கல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், இயேசுவே பரிசு
மக்கள் நம்பி வந்து வல்லாவி மாறி ஊற்றுவே ஐயா வாக்கை நம்பி வந்து வல்லாவி மாறி ஊற்றுவே அந்த வாக்கைகளுக்கு தகப்பனே பேரான குமார விசுவாசத்தை விட்டு போகாத அடைமடிக்கவை தங்களை விளவாய் உலகத்தில் அன்பு கொண்டே தெரிந்தப்பா நம்ம விசுவாசிக்கிற தகப்பனே என்னுடைய வயிற்று பகுதியில் இருக்க வியாதியில கை வைத்து ஜெபிக்கிறப்பா அந்த வேலை செய்யாத அந்த குடங்கள் தகப்பனே ஜீரணிக்காத அந்த குடங்கள் அல்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த குடல்ல ஒரு விடுதலை வேணும் தகப்பனே உண்மை விசுவாசிக்கிற எனக்கு அந்த அல்சர் வியாதி வந்து ஒரு விடுதலை தாங்க தகப்பனே அல்சர் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே பார்ப்போமா நியாயத்தை பின்னால் நெருங்குதே நேசவர காலமாகுதே நியாயத்தை பின்னால் நெருங்குதே நேசவர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாட்டியோ மானிடர்கள் விற்க மாட்டியோ ஐயா மாயலோகம் நம்பி மாட்டியோ மானிடரை விற்க மாட்டியோ இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ நல்லவர் ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் ஆம் தகப்பனே ஒரு இசை கூட மனமருங்கப்பா வியாதியின் மத்தியில அந்த அல்சர்னால ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு இசை கூட அந்த அல்சர் வியாதியிலிருந்து முழுமையான விடுதலைப்பா உங்க ரத்தத்தை துளிக்கிறோம் அந்த சகோதரி அந்த பகுதியில கைகளை வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொண்டே இருக்காங்க ஒரு விடுதலையோடு இந்த இடத்துல இந்த அல்சர் வியாதி நிமித்தம் கடந்து போகணும் ஒரு சகோதரிக்கு வீசிங்கப்பா இடுப்பு வியாதி தகப்பனே அந்த மருந்தை பம்ப் பண்ணாதான் நடக்க முடியுது படியேற முடியுதுப்பா அப்படி நான் வர்றப்ப கூட பம்ப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க அந்த மகளுக்கு ஒரு விடுதலை உங்களுடைய அற்புதம் அந்த மகளுக்கு இறங்க விடுமா உங்களுடைய அற்புதம் தகப்பனே ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படணும் உங்களுடைய விஷயங்கள் கால் வைத்த பூமி தகப்பனே என்ன ஜனம் எல்லாத்தையும் வச்சுட்டு கலப்பின் கையில வச்சுட்டு திரும்பி பார்க்காம பணி செய்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் தகப்பனே ஒரு அடையாளம் தகப்பனே ஒரு விதமான தலைவலியினால ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த தலைவலியில இருந்து அந்த சகோதரனுக்கு ஒரு முழுமையான விடுதலை ஒரு அற்புதம் தகப்பனே அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை ஒரு அற்புதம் தகப்பனே நீ விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே ஒரு விசை கூட இறங்கி வாங்கப்பா நீங்க இந்த மைதானத்துல அசைவாடி கொண்டிருக்கீங்க தகப்பனப்பா ஒரு விடுதலை கொடுங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஒரு சகோதரன் தன் மகனுடைய +2 10th 11th ரிசல்ட்டுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க அந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரணும் என் மகனுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரணும் அவனுக்கு நல்ல ரேங்க் வரணும் ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க பாசிட்டிவ் வந்து ஜெபிக்கிறாங்க ஒரு விஷயம் கூட தகப்பனே ஒரு விஷயம் கூட உங்களுடைய பிரசனம் வழிநடத்துற அந்த பிள்ளைகளோடு தகப்பனே கற்பத்தில் கனிக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆசீர்வதிங்க உங்களுடைய பிரசனம் எங்களோடு வரட்டும்